ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இனிமேல் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து அலைய தேவையில்ல. ஈஸியாக நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸை வாங்கிக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு வாகன ஓட்டிகளுக்கு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருது. குறிப்பாக ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலானோர் ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு சொந்த வாகனம் இல்லாததால் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை தேடி வருகின்றனர். ஆனால் இதுபோன்ற நிலை இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு சூப்பரான திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது தமிழகத்தில் உள்ள 91 வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் 54 மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்களில் மொத்தம் 145 இலகுரக மோட்டார் கார் வாகனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ரூபாய் 6,25,00,000 ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சொந்த வாகனம் இல்லாதவர்களும் எளிதாக ஓட்டுநர் உரிமம் பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பொதுமக்கள் இனி வரும் காலங்களில் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மற்றும் பகுதி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த அறிவு பற்றினாக்கா தமிழக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அறிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.